கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காய்ஞ்சது எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சிச்சு. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதும் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது வதங்கிடுச்சு. வதங்கினதும் தக்காளி ஒன்றும் பாதி அடித்து வச்சுருக்கிறேன். மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதி அடித்து வச்சுருக்கிறேன். இதை எடுத்து இதிலே ஊற்றிக்குவோம். இதை ஊற்றி நல்லா நல்லா தண்ணி ஊற்றாத வதக்கிக்கணும். தேவைக்கு தகுந்த மாதிரி சோப்பு சொல்லணும். தக்காளி கிரேவி இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு.